என் கண்மணி அதோடு உன் முகவரி. இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டபுள் எஃபெக்ட் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வரக்கூடிய நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோ அப்படின்ற செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த வீடியோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட கார்னரில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் எஃபெக்டை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டேச்சுரேஷனுக்கு நேராக இந்த டாட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேச்சுரேஷன் லெவலை வந்து ஃபுல்லாக மைனஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்ற இந்த லெவலை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான பிளாக் அண்ட் ஒயிட் கிடைக்கும். இப்போ நான் டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி வீடியோ/ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் இந்த மாதிரி ஃபோட்டோ செக்ஷனில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் இருந்து அகைன் அதே இமேஜையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜோட சைஸை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதில் சுற்றிலும் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய கட் அவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ டன் செலக்ட் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறமா இதில் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட லென்த்தையும் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கார்னரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி வேணும் அப்படின்ற லென்த்துக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக லென்த்தை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பிளாக் கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி வீடியோ/ஃபோட்டோவில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஷேடோ இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஆட் ஆகும். இதில் டார்க்கான ஷேடோ வந்து நமக்கு பாட்டமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம இந்த ஷேடோவை கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப்பில் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேட்டஸோட பாட்டமில் நம்ம லிரிக்ஸ் வீடியோ செட் பண்ணலாம். செட் பண்ணால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷேடோ இமேஜுக்கான லென்த்தையும் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக சேம் இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வீடியோ செக்ஷனில் இருந்து நீங்கள் எந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ்லேயே பிளெண்டிங் அப்படின்னு ஒரு டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிரிக்ஸ் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் ஹாட் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் சேம் வந்து இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி கேலரியிலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஆட் ஆகும். இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் ஃபில் அப்படின்னு ஒரு டூல்ஸ் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், கரெக்டாக இது வந்து செட் ஆகிடும். செட் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வரக்கூடிய ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணி டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணால் ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஸ்க்கு போகும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல எடிட்டிங் வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.